கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த நாளை ஒரு நல்ல நாளா என் தேவன் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், எங்களை ஜபங்களில் எங்களோட சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை எல்லாரையும் தேவ சமூகத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட தேவன் தாமே நம்மளோடு கூட இடைபடும்படியாக ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம வாசித்துட்டு ஜெபத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவன் தாமே ஏசாயா 58:13-14 படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளைக்காக நன்றி. இந்த வேத வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிட்டோம், எங்களை பலப்படுத்திட்டோம், எங்களை சகாயம் செய்யும். எங்களை தாழ்த்துக்கிறோம் என்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வாயை சொல்லிற்று. இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த நாளை நமக்கு இஷ்டமான நாளா கொண்டாடக்கூடாது. நமக்கு இஷ்டமான வேலைகளை செய்கிறோம், நமக்கு இஷ்டமான காரியத்தில் ஈடுபடுகிறோம், நமக்கு இஷ்டமான எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டுடைய சமூகத்துல போவாத அநேகர் உண்டு. அதுல அந்த அநேகருக்குள்ள ஒரு சிலர் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல இடங்கள்ல சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானதில். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த பரிசுத்த நாளை மகிமையின் நாள் என்று நம்ம சொல்ல வேண்டும். அதை சொல்லாம நம்ம உலக காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தோம்னால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம குடும்பங்கள பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் பலது நம்ம வீட்டுக்குள்ள கடந்து வரும். அதை நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம், பல காரியங்களை இழந்து விடுவோம். ஆனா தேவன் சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்போது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி போகும்படி பண்ணி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டுடைய ஓய்வு நாளை நீ ஆசீர்வாதமான நாளாக எண்ணி நீ தேவாலயத்தில் கடந்து போனால் உன்னை ஆண்டவர் என்ன சொல்ற, மன மகிழ்ச்சியாய் நான் வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் எல்லாம் எடுத்து போடுவேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இஷ்டமானது நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்ம கடந்து போகக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணுறது, இஷ்டமானது செய்யாமலும் சொந்த பேச்சை பேசக்கூடாது. நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறது இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையில நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டு அநேக இடத்துல உங்கள் கூடிக்கொண்டு நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாளே என்னன்னா, எனக்கு தேவன் என்னை உயிர் கொடுத்த தேவன், என்னை உயிர்ப்பிச்ச தேவனை நான் என்ன பண்ணுவேன், நம்ம மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவாலயத்தில் கடந்து வரலாம். கர்த்தர் தாமே இந்த வசனம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளை எப்படியா நம்ம கொண்டாட வேண்டுமா? நம்மளுக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு இஷ்டமானதை கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பார். நம்ம குடும்ப தேவைகளை சந்தித்து கொடுப்பார். தேவனுடைய நாமத்தை நம்ம எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள், அந்த நாளை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. அந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று எண்ணி நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஏனென்றால் அவர் சொன்ன சொல்லை மாறாத தேவனாய் இருக்கிறபடியால் அவரை நம்ம நன்றி செலுத்தி துதிப்போம். வாரத்திற்கு ஆண்டவருடைய நாளை திருடாமலோ ஆண்டவருடைய நாள்ல எங்கேயும் கடந்து போகாமலோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.